ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு asmitha'skitchen. இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காயில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் பாருங்கள், நான் இட்லி ஆவியில் வேக வைக்கிற பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி தோல் சீவி. இப்போ வந்து மிக்சியில் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 4 போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன். நான் சீரகம் வந்து பவுடராக போட்டுக்கிறேன் அப்படிங்கிறனால சீரகம் இதுக்குள்ளே போடல. நீங்கள் சீரகம் உள்ளே போட்டு அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறேன். துவரம்பருப்பு கொஞ்சம் சுத்தம் கழுவி போட்டுக்கலாம். தேங்காய் பருப்பு ஒரு கை. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்க, காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு காய் எடுத்துருக்கேன் அப்படிங்கனால அதுக்கு ஈக்குவலான மிளகாய் எடுத்துருக்கேன். மிக்சியில் இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனேயுமே வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த இடத்துல காரம் பத்தலை அப்படின்னு இங்கே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணி ஊற்றி கலக்கி உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணங்கட்டும். ஆல்ரெடி நம்ம வந்து சுரக்காயை வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால இப்போ 2வதாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலா வேகட்டும், உப்பு போட்டிருக்கேன். இந்த கிரேவி வேகட்டும். இப்போ வந்து சுரக்காய் நீங்கள் ஆவியில் வேக வைக்கல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல வெங்காய மிளகாய் போட்டு வணக்கின உடனேயுமே வந்து நீங்கள் சுரக்காய் போட்டு வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த கிரேவி ஊற்றி அதுக்கப்புறம் உப்பு போட்டு இப்போ மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். இப்போ சீரகத்தூள் நான் போட்டிருக்கேன். சீரகத்தூள் போட்டுக்கலாம். ஆட்டும் போதே சீரகம் போட்டிங்க அப்படின்னா இங்கே சீரகத்தூள் போட வேண்டாம். நான் இங்கே ஆட்டும் போது போடலை, இப்போ போட்டுக்கிறேன் சீரகத்தூள். இப்போ வந்து காயை போட்டுட்டேன். ஓகேங்களா? அதுலேயே நல்லா வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷானதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுரக்காய் நல்லா வெந்துடும். இப்போ வேகலாம் ஆஃப் பாயிலாக இருக்குது அப்படின்னா இதிலையே வேக வச்சுக்கலாம் நல்லா. இப்போ வந்து நான் மோர் வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மோர் அடித்த மோரை வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் தயிர் இருந்துச்சுன்னா தயிரை நல்லா 2-3 தடவை சிலுப்பி அந்த மோர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மோர் ஊற்றிக்கோங்க. மோர் ஊற்றினீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு தூவி பரிமாறலாம். சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.